இன்னைக்கு சொல்லப் போற கதையில 21 வயசு இருக்க கண்ணன் அப்படிங்கிற பையன் எப்படி அவனோட அண்ணி கூட வீட்டுல பஜனை நடத்தினான் அப்படிங்கிற கதைய சொல்லப் போறேன். அதனால கதை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க. சரி வாங்க கதைக்கு போகலாம். இப்போ இந்த கதைய அந்த பையனை சொல்ற மாதிரி தான் சொல்லப் போறேன். என்னோட பேரு கண்ணன். எனக்கு வயசு 21 ஆகுது. என்னோட சொந்த ஊர் செங்கோட்டை. நான் காலேஜ் முடிச்சிட்டு வேலை பார்க்கறதுக்கா திருப்பூர் போயிருந்தேன். அங்கதான் என்னோட அண்ணன் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன்தான் என்ன நீ இங்க கிளம்பி வந்துரு, நான் உன்னை வேலைக்கு சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால நானும் அவன் கூட வேலை பார்க்கறதுக்காக அங்க போயிருந்தேன். இந்த கதையோட கதாநாயகி என்னோட அண்ணி தான். அவளோட பேரு சிந்து. அவளுக்கு வயசு 33 ஆகுது. அவ நல்லா அழகா இருப்பாள். அவளுக்கு இன்னும் குழந்தை கிடையாது. நான் படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு வெளியூர் போறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் திருப்பூர்ல போய் இறங்குனதுக்கு அப்புறமா பஸ் ஸ்டாண்ட்ல என்னோட அண்ணன் வந்து என்னை அவனோட வீட்டுக்கு கூட்டி போயிருந்தான். நான் வீட்டுக்கு போன உடனே என்னோட அண்ணி என்கிட்ட வந்து என்னோட அப்பா அம்மாவ பத்தி விசாரிச்சாங்க. அதுக்கப்புறம் நானும் அவங்க கிட்ட வீட்ல எல்லாருமே நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அப்படியே அவ கூட பேசிக்கிட்டே இருந்தேன். அப்போ என்னோட அண்ணி, சரி நீ இப்பதான் டிராவல் பண்ணி வந்திருக்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னாங்க. நானும் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சேன். மத்தியானம் 12 மணி இருக்கும். என்னோட அண்ணி என்கிட்ட வந்து, "என்ன கொழுந்தனரே, நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டீங்களா? குளிச்சிட்டு வாங்க சாப்பிடலாம்" அப்படின்னு சொன்னாங்க. நானும் குளிச்சிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப என்னோட அண்ணிகிட்ட, "அண்ணே எங்க?" அப்படின்னு கேட்டேன். "அவரு வேலைக்கு போயிட்டாரு. காலையில 9 மணிக்கு வேலைக்கு போனா, நைட் 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாரு" அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் என்னோட அண்ணிகிட்ட, "உங்களுக்கு வீட்ல தனியா இருக்க போர் அடிக்காத?" அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்னோட அண்ணி டிவி பார்த்து ஏதோ டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னோட அண்ணி என்கிட்ட பல விஷயங்கள் பேசினாள். அதுக்கப்புறம் தூக்கம் வருது அப்படின்னு தூங்க போயிட்டாள். என்னோட அண்ணன் நைட்டு வீட்டுக்கு வந்தான். நிக்கவே முடியாத அளவுக்கு நடந்து வந்தான். வந்து என்னோட அண்ணிகிட்ட சாப்பாடு வை அப்படின்னு சொன்னான். அப்படியே என்ன பார்த்து, "நீ சாப்பிட்டியாடா?" அப்படின்னு கேட்டான். நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்னோட அண்ணன், "அடுத்த வாரம் உனக்கு கம்பெனில வேலைக்கு சொல்லிட்டேன். நீ ரெடியா இரு. டெய்லி வேலைக்கு போகணும்" அப்படின்னு சொன்னான். சரின்னு நானும் ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்துல எல்லாருமே தூங்க போயிட்டோம். எனக்கு புது இடம் அப்படிங்கறதுனால தூக்கமே வரல. நான் ஃபோன்ல பேஸ்புக் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ 12 மணி இருக்கும். என்னோட அண்ணி அந்த பக்கமா நடந்து வந்து, "இன்னும் நீ தூங்கலையா?" அப்படின்னு கேட்டாங்க. நான், "இல்ல அண்ணி, எனக்கு தூக்கம் வரல" அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க, "உங்க அண்ணன பாரு, எப்படி தூங்குறாருன்னு" சொன்னாள். நான் என்னோட அண்ணிகிட்ட, "டெய்லி அண்ணன் இப்படிதான் தள்ளாடி வீட்டுக்கு வருவானா?" அப்படின்னு கேட்டேன். "ஏதாவது ஒரு நாள் மட்டும் தான் குடிக்காம வருவாரு" அப்படின்னு சொன்னாள். அதுக்கப்புறம் என்னோட அண்ணி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து தூங்க போயிட்டாள். அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு நான் தூங்கி எந்திரிச்சேன். என்னோட அண்ணி எனக்கு காப்பி குடுத்தாங்க. நான் என்னோட அண்ணிகிட்ட, "காஃபி குடிக்க மாட்டேன். நான் பால் இல்லன்னா பூஸ்ட் இல்லன்னா ஹார்லிக்ஸ் இதுதான் குடிப்பேன்" அப்படின்னு சொன்னேன். "சரி, 2 பால் இருக்கு. பால் எடுத்து வந்து தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கிளாஸ்ல பால் குடுத்தாங்க. அப்புறம் என்னோட அண்ணா வேலைக்கு போயிட்டான். எனக்கு வீட்ல இருக்கும்போது ரொம்ப போர் அடிச்சுச்சு. அப்போ என்னோட அண்ணி என்கிட்ட, "நீ வேணும்னா எங்கேயாச்சும் வெளியில போய் ஊர சுத்திட்டு வா. உனக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும்" அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அண்ணனோட வண்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஊர சுத்திட்டு மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்தேன். வந்த உடனே, "என்னடா ஊர சுத்திட்டியா?" அப்படின்னு கேட்டாங்க. "அண்ணி, நான் தனியா எங்க போறது கூட யாராச்சும் இருந்தா எங்கேயாச்சும் சுத்தலாம்" அப்படின்னு சொன்னேன். "சரி, சரி சாப்பிட வா" அப்படின்னு சொன்னாள். அப்புறம் நாங்க 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டோம். இப்படியே 3 நாள் போச்சு. ஒரு நாள் என்னோட அண்ணன் என்கிட்ட, "நாளைக்கு உன்னைய வேலைக்கு கூட்டி போறேன். நீ ரெடியா இரு" அப்படின்னு சொன்னான். நானும் அடுத்த நாள் காலையில வேலைக்கு போறதுக்காக கிளம்பி ரெடியா இருந்தேன். கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறமா மாசம் எனக்கு 15,000 சம்பளம். 1ஆம் தேதியிலிருந்து வேலைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நானும் வேலை கிடைச்ச சந்தோஷத்துல நேரா என்னோட அண்ணன் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் பார்த்தா கதவு பூட்டி இருந்துச்சு. உள்ள என்னோட அண்ணி யாரோ ஒரு ஆள் கூட பேசி சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு.
நான் என்னோட மனசுல அண்ணனும் வேலைக்கு போயிட்டான். அண்ணி யாரு கூட பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். சரி, இப்போதைக்கு கதவ தட்ட வேணாம். கொஞ்ச நேரம் கழிச்சு கதவ தட்டலாம் அப்படின்னு வாசல்லயே உட்கார்ந்திருந்தேன். அவங்க பேச்சு சத்தம் நின்னுச்சு. சரி, என்ன பண்றாங்கன்னு வீட்டுக்கு வெளியில இருந்து பார்த்தேன். உள்ள என்னோட அண்ணி யாரோ ஒரு பையன்கிட்ட அவளோட பலூன குடுத்து விளையாட வச்சுக்கிட்டே இருந்தாள். அந்த பையன் என்னோட அண்ணி வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு கடை வச்சிருக்கான். அந்த பையனுக்கு வயசு ஒரு 25 இருக்கும். அந்த பையன் தான் என்னோட அண்ணி கொடுத்த பலூன புடிச்சு விளையாண்டுகிட்டே இருந்தான். நான் கதவ தட்டி உள்ள போகலாம் அப்படின்னு நெனச்சேன். ஆனா, என்னோட அண்ணியோட வச்சிருந்த பலூன பார்த்து நான் மெய் மறந்து என்னோட அண்ணியும் அந்த பையனும் விளையாடுறத வேடிக்கை பார்த்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் அவன் வச்சிருந்த வாழைப்பழத்தை எடுத்து என்னோட அண்ணி கிட்ட கொடுத்தான். என்னோட அண்ணி உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாள். அப்புறம் என்னோட அண்ணி அவங்களோட குத்து விளக்க அந்த பையன் கிட்ட குடுத்தாங்க. அவனும் அந்த குத்து விளக்க நல்லா பார்த்துட்டு அவனோட கைய வச்சு தொடச்சு வேல பார்த்தான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே பஜனை ஆரம்பிச்சாங்க. 5 நிமிஷத்துல அந்த பையன் பஜனைய முடிச்சான். "என்னடா அதுக்குள்ள பஜனை முடிச்சிட்ட?" அப்படின்னு என்னோட அண்ணி கேட்டாங்க. அப்போ அந்த பையன் என்னால இவ்வளவு நேரம் தான் பஜனை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு என்னோட அண்ணி, "டெய்லி இதையே சொல்லு" அப்படின்னு சொன்னாள். இந்த நேரத்துல நான் போய் கதவ தட்டினேன். அந்த பையன் பஜனைய முடிச்சிட்டு வெளியில போகாம அங்கே இருந்தான். நான் கதவ தட்டுன உடனே என்னோட அண்ணி வந்து கதவை தொறந்தாள். "என்னடா வேலைக்கு போன அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்ட?" அப்படின்னு கேட்டாங்க. "இல்ல நீ 1ஆம் தேதியில இருந்து வேலைக்கு வர சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னோட அண்ணி, "சரி, இங்கேயே இரு கடைக்கு போயிட்டு வா. சமைக்கிறதுக்கு அரிசி, இல்ல சீக்கிரமா போய் வாங்கிட்டு வா" அப்படின்னு சொன்னாங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன் அப்படின்னு சொன்னேன். "இல்ல ரொம்ப அவசரம். நீ உடனே போய் வாங்கிட்டு வா" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எதுக்காக இப்படி சொல்றேன்னு புரிஞ்சுகிட்டு, நான் அங்கிருந்து கடைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா, என்னோட அண்ணி எதுவுமே பண்ணாத மாதிரி என்கிட்ட சாதாரணமா பேசிக்கிட்டே இருந்தாள். எனக்கு அப்போதான் என்னோட அண்ணிக்கு பஜனை பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் 1 வாரம் இருக்கு வேலைக்கு போறதுக்கு. அதுக்குள்ள நம்ம அண்ணி கூட பஜனை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஒரு நாள் என்னோட அண்ணன் வேலைக்கு போயிட்டான். அப்போ நானும் என்னோட அண்ணியும் டிவி பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்ப என்னோட அண்ணி, "டேய் நீ போய் குளிச்சிட்டு வா, சாப்பிடலாம்" அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அங்கிருந்து கிளம்பும்போது என்னோட அண்ணி வச்சிருந்த பலூன பிடிச்சு விளையாட ஆரம்பிச்சேன். உடனே என்னோட அண்ணி பலூன்ல இருந்து கைய எடுத்து, "டேய் என்னடா பண்ற?" அப்படின்னு கேட்டாள். "ஒண்ணுமில்ல அண்ணி, வாங்க பஜனை பண்ணலாம்" அப்படின்னு சொன்னேன். என்னோட அண்ணி எதுவுமே பேசாம இருந்தாள். அப்போ நான் என்னோட அண்ணிகிட்ட, "அண்ணி உங்களோட குத்து விளக்க என்கிட்ட குடுத்து பாருங்க. என்னோட அண்ணன் மாதிரி நான் சும்மா பஜனை பண்ணாம வச்சுக்க மாட்டேன். நல்லா தொடச்சு சுத்தம் பண்ணிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு அந்த கடைக்கார பையன் உங்க கூட பஜனை நடத்தும்போது, வெறும் 5 நிமிஷத்துல பஜனைய முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டான். ஆனா, நான் அப்படி இல்ல அண்ணி. நீங்க எவ்வளவு நேரம் பஜனை நடத்த சொல்றீங்களோ, அவ்வளவு நேரத்துக்கு நான் பஜனை நடத்துவேன். உங்களோட குத்து விளக்குல நல்லா எண்ணெய் ஊத்துவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னோட அண்ணி, "சரி, உங்க அண்ணன் தான் அந்த குத்து விளக்க எண்ணெய் ஊத்தாம, என்னோட பஜனை பண்ணாம, விளக்க சும்மா வச்சிருக்காரு. நீயாச்சும் அந்த விளக்குல எண்ணெய் ஊத்தி பஜனை நடத்து" அப்படின்னு சொன்னாள். அதுக்கப்புறம் நாங்க 2 பேருமே அன்னைக்கு பஜனை நடத்தினோம். அப்பதான் எனக்கு தெரிஞ்சுச்சு, என்னோட அண்ணிக்கு பஜனை நடத்துறதுன்னா ரொம்ப பிடிக்கும். என்னோட அண்ணன் ஒழுங்கா பஜனை பண்ணாம இருந்ததுனால தான், அந்த கடைக்கார பையன் அண்ணி வீட்ல வந்து, என்னோட அண்ணி வச்சிருக்க குத்து விளக்குல எண்ணெய் ஊத்தி பஜனை நடத்தியிருக்கான் அப்படின்னு நான் புரிஞ்சுகிட்டேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் இந்த மாதிரி கதைகள் கேட்க முடியும்.